பிரைஸ் தி லார்ட். இந்த பகுதியின் நிறைவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். அதனால அந்த முழு வசனத்தையும் உங்களுக்காக மறுபடியும் வாசிக்கிறேன். எரேமியா 52:31. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 25ஆம் தேதியிலே ஏவில் மெரோதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலிலிருந்து வெளிப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனுடைய அன்பாய் பேசி அவனுடைய ஆசனத்தை தன்னோடே பாபிலோனில் இருந்த ராஜாக்களுடைய ஆசனங்களுக்கு மேலாக வைத்து அவனுடைய சிறையிருப்பு வஸ்திரங்களை மாற்றினான். இப்ப கடைசி பகுதி. அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் தன் சமூகத்தில் நித்தம் போஜனம் பண்ணும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய மரண நாள் பரியந்தமும் அவனுடைய செலவுக்காக பாபிலோன் ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டு வந்தது. எவ்வளவு ஒரு நிறைவான ஆசீர்வாதம். 37 வருஷம் அவன் இழந்து போன அனைத்து ஆசீர்வாதங்களை அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். நம்ம வாழ்க்கையில எதையாவது நம்ம இழந்து நிற்கிறோமா? இந்த லாக்டவுன் பீரியட்லலாம் நிறைய மக்கள் கஷ்டப்பட்டாங்க. இந்த வெள்ளம் வந்ததுனால நிறைய பேருக்கு தண்ணி உள்ள வந்ததுனால நிறைய பாதிப்புகள் இல்லையா? அதனால இந்த நாளில் இந்த யோயாக்கீனுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை போல கர்த்தர் நமக்கும் உதவி செய்வார். ஆதியாகமம் 6:21 நோவா கிட்ட ஆண்டவர் சொல்றார், பேழைக்குள்ளே செல்லும் போது உனக்கும் உன் குடும்பத்துக்கும் அவைகளுக்கும், அதாவது மிருக ஜீவங்கள் எல்லாத்துக்கும் ஆகாரத்தை நீ சேமிச்சுட்டு உள்ள கொண்டு போனோன்னு சொல்றாரு. 104ஆம் சங்கீதத்துல ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கோங்க. 21ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். பால சிங்கங்கள் இறைக்காக கர்ஜித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். ஸோ ஆகாரம் என்பது மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, மிருக ஜீவங்களுக்கும் தேவையான ஒரு காரியம். 145ஆம் சங்கீதம் 15-16. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையில் நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். இதே போல ஆண்டவர் இந்த யோயாக்கீனுக்கு இறங்கி ராஜ சமூகத்துல நித்தம் ஆகாரம் உண்ணத்தக்கதாக வாசல்களை திறந்து தந்ததா பார்க்கிறோம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்திலையும் இதே போல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். தாவீது ராஜாவாகும் போது என்னால் தயவு பெறக்கூடிய யோனத்தான் குடும்பத்துல யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒரு வேலைக்காரர் சொல்றாரு, எஸ், யோனத்தானுக்கு முடமான ஒரு மோவிபோசேத் என்கிற ஒரு மகன் இருக்கிறான்னு சொன்னோடனே, அந்த நாட்கள்ல ஒரு காரியம் என்னன்னா, ஊனமானவர்கள் நொண்டியானவர்கள் ராஜ சமூகத்துல உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. ஆனா தாவீது என்ன செய்யறாரு, இந்த யோனத்தானின் நிமித்தம் இந்த மோவிபோசேத்தை கடைசி வசனத்தை வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 9:13. மோவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் எருசலேமில் குடியிருந்தான். அவனுக்கு 2 காலும் முடமாய் இருந்தது. தாவீதும் அவ்விதமாக இந்த மோவிபோசேத்தை உபசரித்தான், ஆகாரம் கொடுத்து உதவி செய்தான்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். லூக்கா 15ஆம் அதிகாரம், லூக்கா 15:23 கொளுத்த கண்டே அடியுங்கள் என்று சொல்லி அவனுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்தாங்க. குஜராத்தில் ஆதிவாசி மக்கள்லாம் கணவன் மனைவி எல்லாரும் சேர்ந்து குடிப்பாங்க. பார்த்துக்கோங்க. இயேசுவை அறிந்த பிறகு அவங்க ஆண்டவரை நேசித்து குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுட்டாங்க. இப்போ குடிக்கிற பணம்லாம் சேமிச்சு வச்சு ஒரு சில பெண்கள் தமிழ்நாட்டிலேருந்து போன சகோதரர்களை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நாங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கோம். முந்தைய நாட்களில் எங்கள் கணவன்மார் எங்களை அடிப்பாங்க, உதைப்பாங்க. இன்னைக்கு குடும்பத்தில் முதலாவது சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம்.
சரியான ஆகாரம் கிடையாது எங்களுக்கு. இன்றைக்கு நல்ல ஆகாரம் இருக்குது. துணிமணி கிடையாது, இன்னைக்கு நல்லா உடுத்திக்கிறோம். அது மட்டும் இல்ல, எங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை ஆண்டவர் கட்டி தந்துக்கிறாங்க. இன்றைக்கு நாங்கள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லி சொன்னாங்களாம். இப்படி ஆண்டவருக்குள்ளாக நம்ம வரும்போது எந்த குறைவும் இருக்காது. நம்முடைய வீட்டை விசாரிக்கும் போது எந்த குறைவும் இருக்காது, எல்லாம் நிறைவாக இருக்கும். நம்முடைய வீடு பொருட்களால் நிறைவது மட்டும் இல்லாமல் தேவன் தர சமாதானத்தினால, சந்தோஷத்தினால நிறைந்திருக்கிறோம். இந்த யோயாக்கினை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால, இயேசு கிறிஸ்துவின் தயவுனால நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன், அல்லேலூயா, ஓசன்னா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.